Hello beautiful designers, welcome to Jeff Saree. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நார்மல் ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் வச்சு பேக்கில் போட் நெக்கும் ஃப்ரண்ட்டில் நார்மல் நெக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டும் எப்படி பேப்பர் கட்டிங் போடலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸில் நெட்டு வச்சு ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருந்தேன். அந்த ப்ளவுஸ்க்கான மார்க்கிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நார்மல் ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங். அதை வந்து நான் ஒரு ப்ரௌன் ஷீட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் கிட்ட 6.5 இன்ச் விட்டுருக்கேன். இது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம பேக்கில் போட் நெக் வைக்கணுன்னா ஷோல்டர் வந்து ஒரு 1 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 7.5 வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 1/2 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் செஸ்ட்டுக்கிட்ட எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே அளவு இந்த 1/2 இன்ச் கிட்டேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது செஸ்ட்டுக்கிட்ட 12 விட்டுருந்தேன், அதே 12 வந்து அந்த 1/2 இன்ச் கீழே இறக்கி அதுலேயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஷோல்டருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஷோல்டரில் வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம இதுக்கு ஸ்லோப் கொடுக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நெக்கு கிட்ட பாருங்கள். நெக்கு கிட்ட வந்து நான் 3 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். இப்போ வந்து 3.5 இன்ச் விட போகிறேன். ஸோ நம்ம 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் ப்ராட் ஆக்குறோம். நீங்கள் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச் வரைக்குமே ப்ராட் ஆக்கலாம். ஸோ ப்ராட் ஆக்கிட்டு இப்போ நம்ம வந்து அந்த 7.5 இன்ச் வச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். கீழே 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணோம்ல ஆர்ம் ஹோல் கிட்ட, அது ரெண்டுத்துக்கும் ஒரு லைன் போட்டு இப்போ ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. நம்ம புதுசாக கொடுத்த 1/2 இன்ச்சு 3.5 இன்ச்லேருந்து 7.5 இன்ச்சுக்கு நான் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து நம்ம இப்போ வரைஞ்ச எல் ஷேப்புக்கு இந்த இடத்துல 1 இன்ச் விட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கர்வை வந்து செக் பண்ண போகிறோம். பழைய கர்வில் வந்து நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு, புது கர்வில் எவ்வளோ இருந்துச்சுன்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா 10.75 வருது, 10 3/4 வருது. ஸோ இதே வந்து நம்ம புது ஆர்ம் ஹோல்லையும் வரணும். ஸோ வந்தால் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10.25 தான் வருது. ஸோ 10.25 வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ப்ளவுஸை வந்து பெருசாக்கக்கூடாது, அது தப்பாகிடும். நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஆர்ம் ஹோலை சேஞ்ச் பண்ணோம். ஸோ நம்ம 1/2 இன்ச்சுன்னு வச்சதை வந்து 3/4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 1/4 இன்ச் வந்து நான் கீழே இறக்கி போடுறேன். ஸோ அப்படி இறக்கி போடும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பெருசாக வரும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டே தெரியும் இது வந்து 3/4 இன்ச்சுக்கு போட்டால் தான் செட் ஆகும். ஒரு சிலருக்கு தான் உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கு போட்டால் செட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே 1/2 இன்ச்சுக்கு போட்டு காமிச்சேன். 1/2 இன்ச்சுக்கு போட்டு காமிக்கும் போது 10.25 தான் வந்துச்சு. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 10.75 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10.75 வருது. ஸோ இந்த ஆர்ம் ஹோல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சில பேருக்கு 1 இன்ச் கூட நம்ம இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சாக இன்க்ரீஸ் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட கடைசி ஆர்ம் ஹோலு. ஷோல்டர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்ம் ஹோல் தான். ஸோ இப்போ நெக்கு பாருங்கள். நெக்கு வந்து நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் 3 இன்ச்சஸ்லேருந்து வச்சுக்கலாம். 3 இன்ச்சஸ்க்கு கம்மியாக வைக்க வேணாம், 3 இன்ச்சஸ்லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல் ஷேப் வரைஞ்சிட்டு அதில் வந்து கர்வ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு போட் நெக் ஷேப் எப்படி வேணுமோ. அதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரு நடுவில் டிசைன் பண்ணுறதுக்கு ஓப்பன் வைக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரைய போகிறேன். ஸோ அதுக்காக நான் எக்ஸாக்ட் அளவு வரைஞ்சிக்கிறேன். நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து கட்டிங் லைனு. ஸோ நான் ஸ்டிச்சிங் லைனுக்கு அதை ட்ரா பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் ஆரி ஒர்க் தான் பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸில். ஸோ நான் வரைகிற அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக நான்
ஒர்க் பண்ணுற ஷேப்பு. அதனால் ஒரு 1/2 இன்ச் நெக்லேருந்து கீழே இறக்கிட்டு அங்கே ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வரைஞ்சாச்சு. நம்ம வந்து நெக்கு கிட்ட 1/2 இன்ச்சு, ஷோல்டர் கிட்ட 1 இன்ச் விட்டுருக்கோம், ஆம்கோல் கிட்ட 3/4 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஷேப் எல்லாமே வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறமா இந்த பேப்பரை கட் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியலன்னா நார்மல் ப்ளவுஸ் கொடுத்து போட் நெக் போட சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ரோப் வைக்கிறதுக்கு இவ்வளோண்டு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இங்கே ரோப் வைக்க வேண்டாம், நான் மேலே மட்டும்தான் இது பண்ணுவேன், இந்த ஷேப் தனியாக தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டிசைன் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்புக்கு தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம், மேலே தனியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கோட பேப்பர் கட்டிங்கு. ஸோ இதுக்கும் நம்ம ஷோல்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். அதுக்காக நம்ம இப்போ போட்ட ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங்கை வந்து அதில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கலாம். அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷோல்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே அவுட்லைனை வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வரைஞ்சிட்டேன் அவுட்லைனு. வரைஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ நல்லா தெரியும். ஸோ அந்த 1/2 இன்ச் நெக்கு கிட்ட, ஷோல்டர் கிட்ட வந்து 1 இன்ச்சு அது எல்லாமே இப்போ தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ப்ராடாக கொடுத்துருக்கோம். ஒரு 1/2 இன்ச் வந்து ப்ராடாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நெக்கோட லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஃபால்ட்டாக நார்மல் ப்ளவுஸ்க்கு என்ன வைக்கிறீங்களோ அதோட 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே அளவு தான் வரும். ஏன்னா இது நம்ம ப்ராடாக வச்சுருக்கிறதுனால அப்போ தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகும். இல்லைன்னா ரொம்ப லோவாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நார்மலாக நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கணுன்னா பிடிச்சிக்கலாம், வேண்டான்றவங்க அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆம்ஹோல் கிட்ட அதே மாதிரி எல் மாதிரி நம்ம லைன் போட போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்க பேக்கோட ஆம்ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே ட்ரா பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு டீப் கொடுப்போம். அதே மாதிரி 1/2 இன்ச்சு டீப் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அப்படியே வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு டீப் கொடுத்துட்டாலே போதும். நம்ம ஷோல்டர் ஸ்லோப் எல்லாம் கொடுத்துட்டோம், அதனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த ஆர்ம் ஹோலும் நெக்கும் தான் நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இதை வச்சு அப்படியே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்னால் இந்த பேப்பர் கட்டிங்கை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பிரின்சஸ் கட்டாக மாற்றணுன்னா இதுக்கப்புறமா நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நார்மல் ப்ளவுஸு 3 டாட் ப்ளவுஸ்னால் அந்த பேப்பர் கட்டிங் இந்த 2 சேஞ்சஸ் தான் பண்ணணும், நெக்கும் ஆர்ம் ஹோலும். மற்ற எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் பிரின்சஸ் கட்டாக போடணுன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ மேலே நம்ம 12 செஸ்ட்டு கிட்ட வச்சோம்ல, அதே 12 வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு அது 2த்துக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். மேலே 12 செஸ்ட்டுக்கிட்ட 12 வச்ச மாதிரியே வெயிஸ்ட்டுக்கிட்டையும் 12 வச்சுட்டு அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இது பிரின்சஸ் கட்டுக்கான சேஞ்சஸ். அதே மாதிரி நம்ம டாட் ஏற்கனவே இருக்க டாட் வந்து 10.5 பாயிண்டில் இருக்குது. ஸோ அதிலேருந்து 1 இன்ச் வந்து மேலே வச்சுக்கோங்க. உங்களோட டாட் எதில் இருக்கோ அதே அளவு இருக்கட்டும். அதே மாதிரி இந்த எல் ஷேப் ஆர்ம் ஹோல் கிட்ட கொடுத்தோம் இல்லையா, அங்கேயும் அந்த லைனில் 1.5 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வைக்கணும். ஸோ அதுவுமே 1.5 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி அந்த டாட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு டாட்டோடையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த பக்கம் 3/4 இன்ச்சு, அந்த பக்கம் 3/4 இன்ச்சு.
அதே 3/4 இன்ச்சுக்கு கீழே லைன்ஸ் போட்டுருங்க. இந்த பக்கம் 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் 3/4 இன்ச்சு. இப்போ நான் அதுக்கு நேராக வந்து லைன் கொடுக்குறேன். ஸோ இந்த இதை தான் வந்து பிரின்சஸ் கட்டுக்கான டாட்டு. இதை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். அது நான் கட் பண்ணும் போது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா விடுறேன். அது எதுக்கு விடுறேன்னா, நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் கீழே விடுறேன். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டிங்கன்னா அங்கே டாட் பிடிச்சதுக்கப்புறமும் ஃப்ரண்ட்டில் லென்த் வந்து கரெக்டாக வரும். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்ம் ஹோலுக்கும் ஒரு டாட் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச ஃபர்ஸ்ட் லைனோட பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இது நம்ம பேப்பர் கட் பண்ணும் போது வெளியே போயிடும். ஸோ இந்த சென்டரில் டாட் பிடிக்கணுன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து கீழே கொடுத்துடணும். இப்போ நெக்கு கட் பண்ணேன். நான் மற்றது எல்லாத்தையுமே பென்சிலில் வரைஞ்சதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிட்டு நெக்கு கட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் நம்ம 1/4 இன்ச் விட்டுருக்கோம். அதுலேருந்து கட் பண்ணுறேன். இந்த பேப்பர் கட்டிங் வச்சு ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்றது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த டாட் பார்த்திங்கன்னா அந்த 3/4 இன்ச்சு சென்டர் பாயிண்ட் விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 3/4 இன்ச் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு டாட் பிடிக்க மாட்டோம். இந்த பேப்பர் கட்டிங்லேயே அந்த டாட்லாம் வெளியே போயிடும். ஸோ இப்போ இங்கே ஆர்ம் ஹோல்கிட்டேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 2 பக்கமும் அந்த பேப்பரையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டரை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணும் போது இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு அந்த பக்கமும் 1/4 இன்ச் வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டு தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.